தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் சோழி பிரசன்னம் மட்டுமல்ல, அமானுஷ்யம் மட்டுமல்ல, ஆன்மீகம் மட்டுமல்ல, எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் சொல்லி வருகிறேன். அந்த வகையில ஒரு அற்புதமான நிகழ்வு மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை நமக்கு புலப்படும், தெரியும். ஆனாலும் கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் எத்தனையோ இருக்குது இல்லையா? எத்தனையோ பாத்தீங்கன்னா நம்பிக்கை உள்ளவருக்கு மட்டுமே தானே இறை நம்பிக்கை. கல்லு அப்படின்னு நினைத்தா அது கல்லுதான். அதுவே கடவுளாக நினைத்தால் கடவுள் தானே. கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் என்று கவிஞர் சொன்னது போல மனித வாழ்க்கையில நம்பிக்கை, இந்த வாழ்வே ஒரு நீர்க்குமிழி போன்ற ஒரு நம்பிக்கை. எத்தனையோ நம்முடைய வாழ்வே குறைந்த காலம் தானே. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல எத்தனையோ நிகழ்வுகள் நம் வாழ்வை, நம்மை சார்ந்தவர்களை கடந்து நகர்ந்து விடுகின்றது. ஒரு நிகழ்வு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மனித வாழ்க்கையில கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ அமானுஷ்யங்களை எல்லாம் கேட்டிருக்கின்றோம், பார்த்திருக்கின்றோமா என்றால் தெரியாது. அந்த வகையில் ஒரு அமானுஷ்ய சக்தி தான் நமக்கெல்லாம் தெரியும். மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு எதிரே வருகின்ற எதிரியும் சரி, சத்துருக்களையும் சரி, நாம் எதிர்த்து போராடலாம். கண்ணுக்கு தெரியாமல் நம்மை நோக்கி ஏவுகின்ற, நம்மை நோக்கி நகர்த்துகின்ற அந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவது என்பதெல்லாம் பெரும்பாடுதானே. அதாவது ஒரு மனிதன், அதாவது நேர்மறை என்று இருந்தால் எதிர்மறை இருக்கத்தானே செய்கின்றது, பாசிட்டிவ்னு இருந்தால் நெகட்டிவ்னு இருக்கத்தானே செய்கின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த பூமியில எத்தனையோ அமானுஷ்யங்கள், என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ அமானுஷ்யங்களை கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகளாக நான் பார்த்திருக்கின்றேன். அந்த வகையில் ஜின்னுன்னு ஒண்ணுங்க. இந்த ஜின்னு என்று ஒரு அற்புதமான சக்தி என்று சொல்வதை விட, இந்த ஜின்னுல பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கிற மாதிரி நன்மை தரக்கூடியதும் நன்மை செய்யக்கூடியதையும் தீயதை தரக்கூடியதும் தீயதை செய்யக்கூடிய இரண்டு உள்ளதாகத்தான் நம்பப்படுகின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஏனோ என் மனம் இதை நோக்கி நகரவில்லை. காலத்தின் சூழ்நிலையின் காரணமாக ஒரு நாள் என்னை சந்திக்க வந்தது. ஒரு குடும்பத்திலிருந்து வந்தேன். சாமி, உயர்ந்த நிலையில் இருந்தோம், உன்னதமான நிலையில் இருந்தோம், பொருளாதாரத்துல நல்ல நிலையில் இருந்தோம். ஆனால் இன்று என் குடும்பத்துல ஏதோ ஒரு நிலையில புயல் அடிப்பது போல நிம்மதி குலைந்து வாழ்கின்றோம் சாமி. எல்லாம் இழந்து இன்று நடுத்தெருவிலே நிற்கின்றோம். உறவும் உதறிவிட்டது, என்ன செய்வது என்று தெரியாத பொழுது உங்களை நோக்கி வந்திருக்கின்றோம். காரணம் புரியவில்லை என்று கூறிய பொழுது நான் சோழி பிரசன்னத்தின் மூலம் பார்த்த பொழுது ஒரு அமானுஷ்ய சக்தி இவர்களை பாதித்திருக்கிறது என்று என் மனம் தோன்றியது. என்ன செய்வது என்று தெரியாத பொழுது நான் நிற்கின்ற பொழுது என்னுடைய விஷ்ணுமாயனை தியானித்தேன். விஷ்ணுமாயன், இதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே, நல்ல குடும்பம், நலமாக வாழ்ந்த குடும்பம் நிம்மதி இழந்து தவிக்கின்றது, நீ உதவி செய்து பாரேன் என்று கூறிய பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது, நீ கர்ணபிசாசினியை அழைத்து பேசு என்று கூறினார். என் அன்னை கர்ணபிசாசினியை தியானிக்க தொடங்கினேன். ஓம் கிரீம் கர்ணபிசாசினி கர்ணமே கதையா சுவாகா, ஓம் கிரீம் கர்ணபிசாசினி கர்ணமே கதையா சுவாகா என்ற மந்திரங்களை உருவ என் அன்னை சொல்ல தொடங்கினார். மகனே, இவர்கள் ஜின் என்று சொல்லக்கூடிய ஒரு தீய சக்தியினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று கூறிய பொழுது, அம்மா, அதை பற்றி எனக்கு விவரங்கள் தெரியாதே, நான் என்ன செய்வது, இவர்களுடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்றே புரியவில்லை என்று கூறிய பொழுது என் அன்னை சொன்ன அற்புதமான ஒரு மந்திரங்க. ஜின்னுக்கான மந்திரங்கள் எனக்கு தெரியாது, எத்தனையோ இருக்கலாம். ஆனாலும் இந்த ஒரு அற்புதமான மந்திரத்தை எனக்கு என் அன்னை சொல்லி, இதை நீ சொல்லிப்பார் மகனே என்று கூறிய பொழுது அவர்களை அருகே அழைத்து, கவலைப்படாதீர்கள், கலங்கி நிற்காதீர்கள், நீங்கள் இழந்ததை திரும்ப பெறுவதற்கான அற்புதமான ஒரு காரணம் என்று சோழி பிரசன்னம் பார்த்து இந்த மந்திரங்களை சொல்ல தொடங்கினேன். கலங்கி நிற்பவர்கள், இனி காப்பாற்ற யாருமே இல்லை என்று இருப்பவர்களும் சரி, துன்பமும் துயரங்களும் தொடர்ந்து வருவதை பற்றி என்ன செய்த அறிவு இருக்கு, திறமை இருக்கு, ஆற்றல் இருக்கு, ஆனாலும் புரிபடாத புதிராகவே என் வாழ்வு நடக்கின்றது. நல்ல முறையில் தானே தொழில் தொடங்கினேன், ஆனா இன்னைக்கு ஏன் சுவாமி அந்த தொழிலே இல்லாமல் போய்விட்டது என்றெல்லாம் ஏங்குகின்றார்கள். அரசியல அற்புதமான நிலையில் இருந்தவர் அரசியல ஒரு செல்லா காசாக போவதை பார்க்கின்றோம். அரசியல் மட்டுமல்ல, ஆன்மீகம் மட்டுமல்ல, பொது வாழ்க்கையில புயல் அடித்தது போன்று இருப்பவர்கள் எல்லாம் நான் பார்க்கின்றேன். கலங்கி போகின்றவர்களுக்காக ஒரு அற்புதமான ஒரு மந்திரம். ஜின் என்பது நம்பிக்கை உள்ளவர்களுக்கான ஒரு தேவதை என்றுதான் சொல்லுவேன். நல்லவனும் கெட்டவனும் இந்த பூமியில் இருப்பதில்லையா? பாசிட்டிவும் நெகட்டிவும் இந்த பூமியில் இருப்பதில்லையா? நேர்மறை எண்ணங்களும் எதிர்மறை எண்ணங்களும் இந்த மனித மனத்தில் தோன்றுவதில்லையா? அப்படிப்பட்ட ஒரு ஜின் மந்திரம். இந்த மந்திரத்தை என் தேவி எனக்கு சொல்ல சொல்ல நான் மட்டும் வாழுகின்ற காலத்திலே நம் நலன் பொருட்டு எதையும் நான் சொல்லுவதில்லை. அற்புதமான ஒரு மந்திரம்.
முக்தி தரக்கூடிய மந்திரம். இதை சொன்னாலே போதும் என்று தன் குரு சொன்ன மந்திரத்தை கோபுரத்தின் உச்சியில் அமர்ந்து ஓடி வாருங்கள், நலம் தரக்கூடிய ஒரு நல்ல மந்திரத்தை நான் சொல்லுகின்றேன் என்று ஞான குரு யோக குரு ராமானுஜர் சொன்னார் அல்லவா, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. எத்தனை பேர்கள் அந்த நாராயணன் மந்திரத்தை நோக்கி நகர்ந்தார்கள்? எத்தனை பேர் முக்தி உலகத்தை நோக்கி நகர்ந்தார்கள்? ஒரு புண்ணிய ஆத்மா நாம் நலம்புற பொருட்டு சொன்ன மந்திரத்தை எத்தனை பேர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். யாருக்கு எது கிட்டுமோ, யாருக்கு எது கிடைக்குமோ அதுதானே. ஆத்து நிறைய தள்ளி போனாலும் நாம் கொண்டு வருகின்ற பாத்திரத்தை பொறுத்துதானே தண்ணீர் நமக்கு நிரம்பும். அந்த வகையில் ஒரு அற்புதமான மந்திரம். சென்னை பொறுத்த வரைக்கும் 2 வகை, என்னுடைய அறிவுக்கு தெரிந்த வரைக்கும். நன்மை தரக்கூடியது காலம் கடந்து தரும், கெடுதல் தரக்கூடியது அப்பொழுதே தந்துவிடும், இருப்பதை இல்லாமல் செய்துவிடும், எந்த நிலையில் இருந்தாலும் நமக்கு நிம்மதியை இழக்க செய்துவிடும் என்றெல்லாம் நம்பப்படுகின்ற சின்னை நம்ம சில ஏதோ சூழ்நிலையின் காரணமாக பொருளை பெற்றுக்கொண்டோ ஏதோ ஒரு நிலையின் காரணமாக நம்மை நோக்கி நகர்த்தும் பொழுது நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள். இறைவனை இமை பொழுதும் மறக்க வேண்டாம் என்று. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஜின் மந்திரம், அதுதான் இப்ப நான் சொல்ல போகின்றேன். நம்பிக்கையோடு கேட்டு பாருங்கள். ஓம் கௌம் குரோம் எம், வெள்ளை வஸ்திரம் தரித்து, வெள்ளை தொப்பியிட்டு, வெள்ளிக்கோள் கையில் பிடித்து, 5ம் 7ம் நமஸ்கரிக்கும் அவனே நான் தருண தூம புகை கொண்டு என் அருகில் வந்து வசமாயிருக்க காஃபர் ஜின்னுவே, ஓம் ஐம் குரோம் எம், சத்தியமாய் இருக்க ஸ்வாகா. இந்த மந்திரத்தை என் தேவி கர்ணபிசாசினி எனக்கு சொல்ல சொல்ல நான் இப்போ சொல்கின்றேன். திரும்பவும் ஒரு முறை சொல்கின்றேன். உடனே டிஸ்கிரிப்ஷன்ல தரணும் என்றெல்லாம் எதிர்பார்க்காதீர்கள். காலமும் நேரமும் சூழ்நிலையும் அமையுமானால் முன்னறிப்பு செய்துவிட்டு என்னை சந்திப்பீர்களானால் என்னால் முடிந்த உதவியை செய்கின்றேன். இதோ திரும்பவும் ஒரு முறை. ஓம் கௌம் குரோம் எம், வெள்ளை வஸ்திரம் தரித்து, வெள்ளை தொப்பியிட்டு, வெள்ளிக்கோள் கையில் பிடித்து, 5ம் 7ம் நமஸ்கரிக்கும் அவனே நான் தருண தூம புகை கொண்டு என் அருகில் வந்து வசமாயிருக்க காஃபர் ஜின்னுவே, ஓம் ஐம் குரோம் எம், சத்தியமாயிருக்க ஸ்வாக. மந்திரத்தை தெரிந்து கொண்டு அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுவதற்கு இடமும் சூழ்நிலையும் வேண்டும் அல்லவா? ஒரு மந்திரம், அது காயத்ரி மந்திரமாக இருந்தாலும் சரி, நாராயண மந்திரமாக இருந்தாலும் சரி, நமச்சிவாய மந்திரமாக இருந்தாலும் சரி, கணபதி மந்திரமாக இருந்தாலும் சரி, ஏதொரு மந்திரமாக இருந்தாலும் சூழ்நிலை நன்றாக அமைய வேண்டும். அமைதியான ஒரு இடங்க, தூய்மையான இடத்துல உட்கார்ந்து கொண்டு, வெள்ளை வஸ்திரம் தரித்து கொண்டு, அத்தர்னு சொல்லுவாங்க. வாசனை திரவியத்துல அத்தருக்கு தனி இடம் உண்டு. அந்த அத்தரை உடல் முழுவதும் பூசிக்கொண்டு தடவிக்கொண்டு வலது பக்கமும் இடது பக்கமும் தூம புகை என்று சொல்வார்கள். அதாவது சாம்பிராணி புகையை வைத்துக் கொண்டு நறுமணம் மிக்க அந்த சூழ்நிலையில் நம்பிக்கையோடு நாம் அழைப்போமானால் இது வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதாவது முடிவுல பாருங்க, சத்தியமா இருக்கணும்னு சொல்ற. எப்பவுமே ஒரு தேவதையா இருந்தாலும் தெய்வமா இருந்தாலும் சத்தியமாக எனக்கு வந்து காட்சி தர வேண்டும். 4 முறை 5 முறை மந்திரத்தை சொல்லிவிட்டு வரவில்லையே என்றெல்லாம் கலங்கி விடாதீர்கள். நீங்கள் நம்பிக்கையாக 1000 முறை கோடி முறை ஜபித்தாலும் வராத தெய்வம் ஒரு முறை நம்பிக்கையோடு ஜபிப்போமானால் வரும். முயன்று பார்க்கலாம். கலங்கி நிற்கும் பொழுது, இனம் புரியாத துன்பங்கள் சூடும் பொழுது, நமக்கு மட்டுமா, நம் நண்பர்களுக்கு கூட அந்த இடத்துல யாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, மனசுக்குள்ள ஜபிச்சு பாருங்கள். ஓம் கம் குரோம் எம், வெள்ளை வஸ்திரம் தரித்து, வெள்ளை தொப்பியிட்டு, வெள்ளிக்கோள் கையில் பிடித்து, 5ம் 7ம் நமஸ்கரிக்கும் அவனே நான் தருகின்ற தூம புகை கொண்டு என் அருகில் வந்து வசமாய் இருக்க காஃபர் சின்னுவே, ஓம் ஐம் குரோம் எம், சத்தியமாய் இருக்க ஸ்வாக. சொல்லி பாருங்கள், முயன்று பாருங்கள். நம்பிக்கைதானே வாழ்க்கை.